அன்பினர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவையின் தலைமையிடமாம் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் இறையிறக்க ஜெபமாலையின் பின்னணி என்ன, பிரத்யேக காலணிகளை தயாரிக்கும் கலைஞர், இயேசு பிறந்த பேராலயத்தின் பிரம்மாண்ட புனரமைப்பு பணி என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். புனித தாமஸ் அக்வினாஸ் திருவிழா நாளில் இறைவார்த்தையின் உயிர் வாழும் தன்மை குறித்தும் இன அழிப்பில் பலியானோருக்கு அஞ்சலி செலுத்தியும் திருத்தந்தை 14ஆம் லியோ உரையாற்றிய காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். கத்தோலிக்க திரு அவையின் மிகச்சிறந்த மறைவல்லுநர்களில் ஒருவரான புனித தாமஸ் அக்வினாஸ் அவர்கள் திருவிழா நாளில் வத்திக்கானின் 6ஆம் பவுல் அரங்கில் நடைபெற்ற வாராந்திர பொது பார்வையாளர் சந்திப்பிற்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தலைமை தாங்கினார். இன்று நாம் நினைவு கூறும் திரு அவையின் மறைவல்லுனர் புனித தாமஸ் அக்வினாஸ் மறைநூல்களை புரிந்து கொள்வதில் நமக்கு வழிகாட்டுவாராக. அவர் மிகுந்த ஞானத்துடன் விவிலியத்திற்கு விளக்க உரைகளை வழங்கியுள்ளார். அதன் வழியாக கடவுள் நம்மை எவ்வாறு நேசிக்கிறார் என்பதையும் நமது மீட்பை அவர் எவ்வளவு விரும்புகிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். அவர்கள் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் அடிப்படை ஆவணங்களில் ஒன்றான தேய்வேர்பம் குறித்த தனது மறைக்கல்வி உரையை தொடர்ந்தார். கடவுளுக்கும் மனித குலத்திற்கும் இடையிலான உறவை விவரிக்கும் இந்த ஆவணத்தை குறித்து பேசுகையில் மறைநூல்கள் அந்த உறவை எவ்வாறு வடிவமைக்கின்றன என்பதில் அவர் கவனம் செலுத்தினார். இறை வார்த்தை என்பது உறைந்து போன ஒன்றல்ல. அது திரு அவை பாரம்பரியத்திற்குள் வளர்ந்து செழிக்கும் ஓர் உயிருள்ள யதார்த்தமாகும். தூய ஆவியாரின் உதவியால் அந்த பாரம்பரியம் இறைவார்த்தையின் உண்மையை புரிந்து கொண்டு மாறிவரும் வரலாற்றின் போக்கில் அதனை உருவகப்படுத்துகிறது. பொது பார்வையாளர் சந்திப்பிற்கு முந்தைய நாளான ஜனவரி 27ஆம் நாள் பன்னாட்டு இன அழிப்பு நினைவு நாளாக கடைபிடிக்கப்பட்டது. ஆஷ்விட்ஸ் வதை முகாமின் விடுதலையை இந்நாள் நினைவூட்டுகிறது. நாசிச ஆட்சியில் கொல்லப்பட்ட 6 மில்லியன் யூதர்கள் மற்றும் பிற மனிதாபிமானமற்ற கொலைகளுக்கு பலியானவர்களுக்காக திருத்தந்தை லியோ அவர்கள் அஞ்சலி செலுத்தினார். நேற்று இன அழிப்பில் பலியானோரின் பன்னாட்டு நினைவு நாளாகும். லட்சக்கணக்கான யூதர்கள் மற்றும் ஏராளமான மக்கள் இந்த துயரத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த வேதனையான நினைவு நாளில் இனி யூத எதிர்ப்போ, பாரபட்சம் அல்லது எந்த ஒரு மனிதனுக்கும் எதிரான துன்புறுத்தல்களோ இல்லாத ஒரு உலகை வழங்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டுவோம். கேசல் கேண்டல்ஃபோவிலிருந்து வெளியேறும் போது இச்செய்தியை தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை வேண்டுகோள் விடுத்தது கவனிக்கத்தக்கது. கியூபா அமெரிக்கா இடையிலான பதற்றம் மற்றும் காங்கோ சுரங்க விபத்தில் பலியான 200 பேர் தொடர்பாக திருத்தந்தை அவர்கள் கவலை தெரிவித்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். புனித பேதுரு சதுக்கத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்களிடையே உரையாற்றிய திருத்தந்தை அவர்கள் அண்டை நாடுகளான கியூபா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையே அதிகரித்து வரும் பதட்டங்கள் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்தார். இரு அண்டை நாடுகளான கியூபா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையே பதட்டங்கள் அதிகரித்து வரும் செய்தியை அறிந்து நான் மிகுந்த கவலை அடைந்தேன். கியூபா ஆயர்கள் விடுத்துள்ள செய்தியுடன் நானும் என்னை இணைத்துக் கொள்கிறேன். கியூபாவின் கத்தோலிக்க ஆயர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் இரு நாட்டு அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து கியூபா மக்களின் துயரங்கள் மேலும் அதிகரிக்காமல் தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். அதில் அந்நாட்டிற்குள் கச்சா எண்ணெய் வருவதற்கான அனைத்து வழிகளையும் துண்டிப்பதாக வந்துள்ள செய்திகள் குறிப்பாக மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் கியூபாவிற்கு மாற்றங்கள் அவசரமாக தேவைப்படுகின்றன, ஆனால் ஏற்கனவே வேதனையில் இருக்கும் மக்களுக்கு மேலும் அதிக துயரங்கள் தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். திருத்தந்தை அவர்கள் தொடர்ந்து ஆற்றிய உரையில் காங்கோ ஜனநாயக குடியரசின் வடக்கு கிவு பகுதியில் உள்ள ஒரு சுரங்கம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்த 200க்கும் மேற்பட்டோருக்காக வருத்தம் தெரிவித்தார். காங்கோ ஜனநாயக குடியரசின் வடக்கு கிவு சுரங்க விபத்தில் சிக்கி பலியானோருக்காக நான் ஜெபிக்கிறேன். இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கும் அந்த மக்களுக்கு ஆண்டவர் என்றும் துணை இருப்பாராக.
போர் மற்றும் மோதல்களால் பாதிக்கப்படும் பொதுமக்களுக்கான தேசிய தினத்தை குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள் இத்தகைய மரணங்கள் மனித உரிமைகளையும் அறநெறிகளையும் மீறும் செயல்கள் என்று கூறினார். இந்த அநீதிகள் முடிவுக்கு வந்து உலகில் அமைதி நிலவ வேண்டுமென்ற தனது நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய அமைதி மற்றும் ஐரோப்பாவின் சர்வதேச பங்கு குறித்து ஆலோசிக்கும் விதமாக ஐரோப்பிய நாடாளுமன்ற தலைவர் ராபர்ட் மெட்சோலா அவர்கள் திருத்தந்தை அவர்களை சந்தித்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். ஐரோப்பிய நாடாளுமன்ற தலைவர் ராபர்ட்டா மெட்சோலா அவர்கள் திருத்தந்தை அவர்களை திருத்தூது அரண்மனையில் சந்தித்து பேசினார். அரசியல் பதட்டங்கள் அதிகரித்துள்ள இன்றைய சூழலில் எவ்வாறு உலகளாவிய அமைதியை எட்டுவது என்பது குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த சந்திப்பிற்கு பிறகு மெட்சோலா அவர்கள் தனது சமூக ஊடக பக்கத்தில் திருத்தந்தை அவர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்திருந்தார். வத்திகான் மற்றும் இத்தாலியுடனான உறவுகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு மெட்சோலா அவர்கள் இத்தூது பயணத்தை மேற்கொண்டார். திருத்தந்தையுடனான சந்திப்பை தொடர்ந்து அவர் கர்தினால் பரோலின், இத்தாலிய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் தலைவர்கள் மற்றும் இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி ஆகியோரையும் சந்தித்து பேசினார். இந்த நிறுவன ரீதியிலான சந்திப்புகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேசிய மற்றும் சமய நிறுவனங்களுக்கு இடையிலான உரையாடலை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டவை என்று ஐரோப்பிய நாடாளுமன்றம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக தற்போதைய புவிசார் அரசியல் சூழல், சுதந்திரத்தை பாதுகாத்தல், போட்டித்தன்மை மற்றும் சர்வதேச தளத்தில் ஐரோப்பாவின் பங்கு குறித்து இதில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது கவனிக்கத்தக்கது. திரு அவை நிறுவனங்கள் தங்கள் தனித்துவமான அடையாளத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் புதிய ஆளுமை மாதிரிகளை பரிசோதிக்க துணிவு வேண்டும் என்றும் திருத்தந்தை அவர்கள் வலியுறுத்திய காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திரு அவை நிறுவனங்களுக்குள்ளே அவற்றின் அடையாளம் தெளிவாக இருக்க வேண்டும் மற்றும் அவற்றின் தனித்துவமான தனிவரம் துல்லியமாக வரையறுக்கப்பட வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். ரெக்னம் கிறிஸ்டி அமைப்பின் பொது பேரவை உறுப்பினர்களை சந்தித்த போது திருத்தந்தை அவர்கள் இக்கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். சமூகத்தோடு நாம் ஒரு உண்மையான உரையாடலை மேற்கொள்ள வேண்டுமென்றால் முதலில் நாம் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் சமூகத்தோடு ஒன்றிப்போகாமல் நமது தனித்துவத்தை தக்க வைக்க முடியும். நீங்கள் வாழும் சூழல்களில் நற்செய்தி அறிவிப்பதே உங்கள் அழைப்பின் நோக்கம். எனவே உங்கள் அடையாளத்தை இன்னும் தெளிவாக்குவது அவசியமாகும். இந்த பொது பேரவையின் போது கிறிஸ்துவின் படைவீரர்கள், அர்ப்பண வாழ்வை தெரிந்து கொண்ட பெண்கள் மற்றும் ரெக்னம் கிறிஸ்டி சபையின் பொது நிலையினர் ஆகியோர் தங்களின் எதிர்கால பயணம் குறித்து ஆலோசித்தனர். தனிவரம், ஒன்றிப்பு மற்றும் ஆளுமை ஆகிய 3 முக்கிய அம்சங்கள் குறித்து திருத்தந்தை அவர்கள் அங்கு விளக்கமளித்தார். ஒன்றிப்பையும் கூட்டு பொறுப்பையும் உருவாக்கக்கூடிய முடிவுகள் முதிர்ச்சியடைவதற்கு சமூகமாக இணைந்து தேர்ந்து தெளிதலில் ஈடுபடுவதுதான் மிகச் சிறந்த வழி என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். ஆளுமை குறித்து பேசுகையில் அர்ப்பண வாழ்விற்கான பேராயம் 2017ஆம் ஆண்டு வெளியிட்ட புதிய திராட்சை ரசம் புதிய தோல் பைகளில் என்ற ஆவணத்தை திருத்தந்தை அவர்கள் மேற்கோள் காட்டினார். புதிய ஆளுமை மாதிரிகள் மற்றும் அதிகாரத்தை செயல்படுத்தும் புதிய வழிகளை பரிசோதிக்க பயம் கொள்ள வேண்டாம் என்றும் அவை உறுப்பினர்களிடையே சபையின் மீதான ஈடுபாட்டை வலுப்படுத்தும் என்றும் அவர் அறிவுறுத்தியது கவனிக்கத்தக்கது. சாம்பல் புதன் வழிபாடுகள், ரோமை பங்குதளங்களுக்கான பயணங்கள் மற்றும் ரோமை தலைமை செயலகத்துடன் திருத்தந்தை அவர்கள் மேற்கொள்ளும் முதல் ஆன்மீக தியானம் போன்ற அறிவிப்புகள் தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். பிப்ரவரி 2ஆம் நாள் ஆண்டவரின் காணிக்கை பெருவிழாவன்று புனித பேதுரு பேராலயத்தில் நடைபெறும் சிறப்பு திருப்பலியை திருத்தந்தை அவர்கள் வழிநடத்துவார். 1997ஆம் ஆண்டில் புனித 2ஆம் ஜான்பால் அவர்களால் தொடங்கப்பட்ட அர்ப்பண வாழ்விற்கான உலக நாள் அன்று கொண்டாடப்படுகிறது. பிப்ரவரி 15ஆம் நாள் முதல் ரோமை மறைமாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு பங்குகளுக்கு திருத்தந்தை லியோ அவர்கள் தனது மேய்ப்பு பணி பயணங்களை தொடங்குவார். மார்ச் மாதம் வரை நீடிக்கும் இந்த பயணங்களின் போது அவர் உள்ளூர் சமூகங்களை சந்திப்பதோடு திருப்பலிகளையும் நிறைவேற்றுவார். பிப்ரவரி 18ஆம் நாள் தவக்காலம் தொடங்குகிறது. வத்திகான் பாரம்பரியத்தின்படி அன்று திருத்தந்தை லியோ அவர்களும் ரோமை தலைமைச் செயலக உறுப்பினர்களும் ரோமையின் வரலாற்று சிறப்புமிக்க மலைகளில் ஒன்றிற்கு செல்வர். புனித அன்சலேம் ஆலயத்திலிருந்து தொடங்கும் தவ ஊர்வலம் புனித சபீனா பேராலயத்தில் நிறைவடையும். அங்கு நடைபெறும் திருப்பலியின் போது நம்பிக்கையாளர்களுக்கு சாம்பல் பூசும் சடங்கை திருத்தந்தை லியோ அவர்கள் முன்னின்று நடத்துவார். சாம்பல் புதனுக்கு மறுநாள் ரோமை மறைமாவட்ட குருக்களை 6ஆம் பவுல் அரங்கில் திருத்தந்தை அவர்கள் சந்தித்து பேசுவார். பிப்ரவரி மாதத்தின் மிக முக்கிய நிகழ்வாக பிப்ரவரி 22ஆம் நாள் முதல் 27ஆம் நாள் வரை திருத்தூது அரண்மனையில் ஆன்மீக தியானங்கள் நடைபெறும்.
திருத்தந்தை லியோ அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவர் ரோமை தலைமைச் செயலகத்துடன் இணைந்து மேற்கொள்ளும் முதல் ஆன்மீக பயிற்சி இதுவாகும். இந்த தியான காலங்களில் திருத்தந்தை அவர்கள் தனது வழக்கமான பணிகளிலிருந்து விலகி முழுமையாக ஜபத்திலும் தியானத்திலும் ஈடுபடுவார். இதன் காரணமாக பிப்ரவரி 28ஆம் நாளன்று நடைபெற வேண்டிய வாராந்திர பொது பார்வையாளர் சந்திப்பு நடைபெறாது. இருப்பினும் ஞாயிற்றுக்கிழமை மூவேளை ஜப உரைகள் வழக்கம் போல் திருத்தூது அரண்மனையிலிருந்து நிகழ்த்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. வாத்திக்கான் அருகே அமைந்துள்ள இறையிறக்க திருத்தலத்தின் சிறப்புகள் மற்றும் புனித ஃபாஸ்டினா வழியாக உலகம் பெற்ற இறையிறக்க ஜெபமாலையின் பின்னணி போன்ற தகவல்களை இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கானின் பரபரப்பான பகுதிகளுக்கு மிக அருகிலேயே இந்த இறையிறக்கத்தின் திருத்தலம் அமைந்துள்ளது. இன்றைய காலத்தின் மிக முக்கியமான பக்தி முயற்சிகளில் ஒன்றான இறையிறக்க பக்திக்கு வித்திட்ட புனித ஃபாஸ்டினா கொவாஸ்கா அவர்களின் திருப்பண்டங்கள் இத்திருத்தலத்தில்தான் பாதுகாக்கப்படுகின்றன. புனித ஃபாஸ்டினா அவர்கள் தனது இளம் வயதிலேயே துறவியாக இறைவனுக்கு சேவையாற்ற விரும்பினார். ஆனால் அவரது பெற்றோரின் விருப்பம் வேறாக இருந்தது. ஒருமுறை அவர் நடனமாடிக் கொண்டிருந்த போது இயேசு அவர் முன் தோன்றி, எவ்வளவு காலம் என்னை உதாசீனப்படுத்துவாய் என்று கேட்டார். அந்த நொடி அவரது வாழ்க்கையையே மாற்றியது. அதன்பின் அவர் வார்சா நகருக்கு சென்று ஒரு மடத்தில் இணைந்து ஜபம் மற்றும் சேவையில் தனது வாழ்வை அர்ப்பணித்தார். இயேசு பலமுறை அவருக்கு தோன்றி இறையிறக்க ஜபமாலை என்னும் சிறப்பு ஜபத்தையும் இறையிறக்க பெருவிழாவையும் உலகிற்கு அறிமுகப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார். இயேசுவுடனான தனது உரையாடல்கள் மற்றும் தரிசனங்களை அவர் ஒரு நாட்குறிப்பில் பதிவு செய்தார். இன்று அந்த நாட்குறிப்பு நவீன காலத்தின் மிகச்சிறந்த ஆன்மீக படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. புனித ஃபாஸ்டினா அவர்கள் 1938ஆம் ஆண்டில் தனது இளம் வயதிலேயே காலமானார். இருப்பினும் அவர் உலகிற்கு தந்த இறையிறக்க செய்தி வேகமாக பரவியது. புனித 2ஆம் ஜான்பால் அவர்கள் 2000ஆவது ஆண்டில் இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கி சிறப்பித்தார். இத்திருத்தலத்தில் உள்ள திருப்பண்டங்கள் கிறிஸ்தவத்தின் மையப்பகுதியே இறையிறக்கம்தான் என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன. இயேசு சிலுவையில் உயிர் நீத்த நேரமான மதியம் 3 மணியை முன்னிட்டு இங்கு நாள்தோறும் இரக்கத்தின் நேரம் கடைபிடிக்கப்படுகிறது. அப்போது இறையிறக்க ஜபமாலை பக்தியுடன் ஜெபிக்கப்படுகிறது. இத்திருத்தலத்தின் ஒவ்வொரு மூலையிலும் புனித ஃபாஸ்டினாவின் வாழ்வையும் இறையிறக்கத்தின் மீது நாம் கொள்ள வேண்டிய நம்பிக்கையையும் உணர முடியும் என்றால் அது மிகையாகாது. சமீபத்தில் புனித அகுஸ்தினார் துறவற சபை மீது உலக அளவில் ஏற்பட்டுள்ள ஈர்ப்பு குறித்து அச்சபையின் புது தலைவர் ஜோசப் ஃபரெல் அவர்கள் பகிர்ந்து கொண்ட தகவல்களை இந்த பகுதியில் பார்ப்போம். புனித அகுஸ்தினார் துறவற சபையின் புதிய தலைமை பீடாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள அருட்பணி ஜோசப் ஃபரெல் அவர்கள் தனது புதிய பணி பொறுப்புகள் மற்றும் சபையின் தனிவரம் குறித்து அண்மையில் வழங்கிய நேர்காணலின் முக்கிய தொகுப்புதான் இது. சபையின் தலைமை பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது குறித்து அவர் கூறுகையில், 2025ஆம் ஆண்டு பொது பேரவைக்கு முன்னதாகவே தாம் 12 ஆண்டுகள் பொது பேரவையில் பணியாற்றியதை நன்றியுடன் நினைவு கூறுவதாக தெரிவித்தார். 12 ஆண்டுகள் பணி என்பது போதுமானது. சபையின் பல்வேறு நிலைகளில் பணியாற்ற மற்றவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதே எனது எண்ணமாக இருந்தது. இருப்பினும் தூய ஆவியாரின் வழிநடத்தலுக்கு என்னை முழுமையாக கையளித்து ஜெபித்தேன். தேர்தல் முடிவுகள் வெளியான போது 100% மகிழ்ச்சியோடும் நன்றியுணர்வோடும் இப்பணியை ஏற்றுக்கொண்டேன் என அவர் குறிப்பிட்டார். கடந்த செப்டம்பர் மாதம் பொறுப்பேற்றது முதல் தமக்கு பெரிய வியப்புகள் ஏதுமில்லை என்று குறிப்பிட்ட அவர் ஒரு புதிய மாற்றத்தை சுட்டிக்காட்டினார். மே 8ஆம் நாள் திருத்தந்தை லியோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு புனித அகுஸ்தினார் துறவற சபையின் மீது உலகளாவிய கவனம் அதிகரித்துள்ளதாக அப்போது கூறினார். திருத்தந்தை லியோ அவர்கள் தாம் ஒரு அகுஸ்தினார் துறவற சபையின் மகன் என்று அறிவித்தது சபைக்கு பெருமிதம் அளிப்பதாக கூறிய அவர், இதன் விளைவாக பல நாடுகளில் மக்கள் முதன்முறையாக அகுஸ்தினார் துறவற சபையை குறித்து ஆர்வத்துடன் கேட்டறிவதாக தெரிவித்தார். புனித அகுஸ்தினார் சபையின் சிறப்பம்சங்கள் குறித்து அவர் விளக்கிய போது 4 மற்றும் 5ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த வட ஆப்பிரிக்காவின் ஆயரான புனித அகுஸ்தினாரின் நெறிமுறைகளை அடிப்படையாக கொண்டு 13ஆம் நூற்றாண்டில், அதாவது கிபி 1244 மற்றும் 1256ஆம் ஆண்டுகளில் இச்சபை திருத்தந்தையர்களால் அதிகாரப்பூர்வமாக ஒழுங்குபடுத்தப்பட்டது. சகோதரர்கள் ஒன்றிணைந்து சமூகமாக வாழ்வதே சபையின் அடிப்படை நோக்கமாகும். சமூகமாக வாழ்வது, அந்த வாழ்விலிருந்து திரு அவையின் சமகால தேவைகளுக்கு பதிலளிப்பது என்பது இச்சபையின் முக்கிய நோக்கம். ஐரோப்பாவில் பல்கலைக்கழகங்களை நிறுவிய பாரம்பரியத்தை கொண்ட இச்சபை இன்று பங்கு பணிகள், புனித தல பணிகள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நீதி பணிகளில் உலகெங்கும் ஈடுபட்டுள்ளது. இறுதியாக தங்களது சமூக வாழ்வை தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் தளம் என்றும்
அங்கிருந்து பெற்றுக்கொள்ளும் ஆற்றலை கொண்டே தாங்கள் நற்செய்தி பணியாற்றச் செல்வதாகவும் அருட்பணி ஜோசப் ஃபெரல் அவர்கள் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டது கவனிக்கத்தக்கது. புனித 2ஆம் ஜான் பால் முதல் இன்றைய திருத்தந்தை 14ஆம் லியோ வரையிலான திருத்தந்தையர்களுக்கு பிரத்யேக காலணிகளை தயாரிக்கும் கலைஞர் அட்ரியானோ ஸ்டெஃபனெல்லி அவர்கள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். புனித 2ஆம் ஜான் பால் முதல் இன்றைய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வரை வத்திக்கான் வரலாற்றில் தனது கைவண்ணத்தால் முத்திரை பதித்தவர் இத்தாலிய கலைஞர் அட்ரியானோ ஸ்டெஃபனெல்லி ஆவார். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் ஒரு முறை சிலுவைப்பாதை வழிபாட்டின் போது உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டதை கண்டு மனமருந்திய ஸ்டெஃபனெல்லி அவர்கள் அவருக்கு ஆறுதல் அளிக்க தனது தெரிந்த கலையான காலணி தயாரிப்பை ஒரு காணிக்கையாக தொடங்கினார். ஒவ்வொரு திருத்தந்தைக்கும் காலணிகள் தயாரிக்கும் போது தரம் ஒன்றாக இருந்தாலும் அவர்களின் தனிப்பட்ட விருப்பத்திற்கு ஏற்ப சிறு மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. புனித 2ஆம் ஜான் பால் அவர்களின் காலணிகள் மென்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ரப்பர் இடைப்பகுதி மற்றும் உள்பக்கத்தில் பஞ்சு போன்ற மென்மையான துணியை பயன்படுத்த விரும்பினார். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் முற்றிலும் தோளாலான சிவப்பு நிற லோஃபர் வகை காலணிகளை அணிந்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எலும்பியல் தொடர்பான காலணிகளை பயன்படுத்தியதால் ஸ்டெஃபனெல்லி அவர்கள் அவருக்கு திருத்தந்தையின் இலச்சினை பொறிக்கப்பட்ட சிறப்பான மென்பாத காலணிகளை தயாரித்து வழங்கினார். தற்போதைய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்காக ஸ்டெஃபனெல்லி அவர்கள் முதலில் மஞ்சள் நிற ஓரங்கள் கொண்ட வெள்ளை நிற காலணிகளை தயாரித்தார். ஆனால் கடந்த ஆகஸ்ட் 29ஆம் நாளன்று நடைபெற்ற தனிப்பட்ட சந்திப்பின் போது திருத்தந்தை லியோ அவர்கள் அவற்றை மறுத்துவிட்டார். அவர் கருப்பு நிற காலணிகளையே அணிய விரும்புவதாக தெரிவித்தார். அதன்பின் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் பயன்படுத்திய அதே கருமை நிற காலணிகளை தயாரித்து ஸ்டெஃபனெல்லி அவர்கள் அவருக்கு வழங்கினார். வத்திக்கான் சுவர்களுக்கு அப்பால் ஸ்டெஃபனெல்லி அவர்கள் புகழ் உலகளாவியது. இவரது வாடிக்கையாளர் பட்டியலில் பல முக்கிய தலைவர்கள் உள்ளனர். அமெரிக்க அதிபர் ஒபாமா மற்றும் அவரது மனைவி மிச்சல் ஒபாமா ஆகியோருக்கு இவர் காலணிகளை தயாரித்து வழங்கியுள்ளார். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் அமெரிக்கா சென்றிருந்த போது அவரது சிவப்பு நிற காலணிகளை கண்டு ஈர்க்கப்பட்ட அதிபர் ஜார்ஜ் புஷ் அவர்கள் அதே மாதிரி கருமை நிற காலணிகளை தனக்கு தயாரித்து தருமாறு கேட்டுக்கொண்டார். சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் மற்றும் அதிபர் ஜார்ஜ் புஷ் ஆகிய இருவருமே 42 என்ற ஒரே அளவு காலணிகளையே அணிந்தனர். இன்று பல நாட்டு தலைவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் சமய தலைவர்களின் கால்களில் ஸ்டெஃபனெல்லி அவர்களின் கைவண்ணம் மிளிர்கிறது. ஒரு எளிய பொருளின் வழியாக அவர் திரு அவைக்கும் உலகிற்கும் ஆற்றி வரும் சேவை வியப்பிற்குரியது. அகதிகள் பயணித்த படகுகளின் மரத்துண்டுகளை கொண்டு சிறைக்கைதிகள் உருவாக்கிய இசைக்கருவிகளை பயன்படுத்தி உலக புகழ்பெற்ற கலைஞர் ரிகார்டோ மூட்டி அவர்கள் சிறையில் நடத்திய இசை நிகழ்ச்சி குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். லண்டன், நியூயார்க், சிகாகோ மற்றும் வியனா போன்ற உலகின் மிகச்சிறந்த இசைக்குழுக்களை வழிநடத்திய புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ரிகார்டோ மூட்டி அவர்கள் மிலனில் உள்ள ஓப்ரா சிறைச்சாலை கைதிகளுக்காக ஒரு சிறப்பு இசை நிகழ்ச்சியை நடத்தினார். இது அவரது இசை பயணத்தில் ஒரு மறக்க முடியாத தருணமாக அமைந்தது. இந்த அனுபவம் எனக்கு ஒரு வியப்பான ஆச்சரியத்தை தந்தது. சிறை கைதிகளுக்காக இசைக்க வேண்டும் என்ற அழைப்பை ஏற்றபோது அங்கு காவலர்களுக்கும் கைதிகளுக்கும் இடையே இவ்வளவு இணக்கமான மற்றும் அன்பான சூழல் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த இசை நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவிகள் மிகவும் தனித்துவமானவை. இவை லம்பதூசா கடற்கரையில் விபத்துக்குள்ளான அகதிகள் படகுகளின் மரத்துண்டுகளை கொண்டு உருவாக்கப்பட்டவை. சிறை மீட்பு பணித்திட்டத்தின் கீழ் இந்த இசைக்கருவிகளை சிறை கைதிகளை உருவாக்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவை வயலின் செய்யும் கலையில் ஆர்வம் கொண்ட கைதிகளின் உழைப்பால் உருவானவை. மீட்பையும் ஜனநாயகத்தையும் தேடி பயணித்த மக்களின் துயர சின்னமான அந்த படகுகளின் மரத்தை கொண்டு இந்த இசைக்கருவிகள் செய்யப்பட்டுள்ளன. ஏற்கனவே லம்பதூசாவில் நடைபெற்ற நட்புறவு இசை நிகழ்ச்சியில் இக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டன. ரிகார்டோ மூட்டி அவர்கள் கெரூபினி இசைக்குழுவை வழிநடத்த கைதிகள் மற்றும் தன்னார்வலர்களின் பாடகர் குழுவினர் அதற்கேற்ப பாடினர். இந்த உன்னத முயற்சியை ஹவுஸ் ஆஃப் தி ஸ்பிரிட் அண்ட் தி ஆர்ட்ஸ் என்ற அறக்கட்டளை முன்னெடுத்துள்ளது. கலைகளின் வழியாக மனித மாண்பை மையப்படுத்துவதே இந்த அமைப்பின் நோக்கமாகும். துயரத்தின் அடையாளமாக இருந்த மரத்துண்டுகள் இன்று கைதிகளின் கைவண்ணத்தில் நம்பிக்கையின் இசையை மீட்டி வருவது வியக்கத்தக்கது.
பெத்லகேமில் உள்ள புனித தலமான இயேசுவின் பிறப்பு பேராலயத்தில் சுமார் 600 ஆண்டுகளுக்கு பிறகு மேற்கொள்ளப்படும் பிரம்மாண்ட புனரமைப்பு பணிகள் குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். புனித பூமிக்கு செல்லும் திருப்பயணம் ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களையும் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்திற்கு அழைத்துச் செல்கிறது. பாலஸ்தீனத்தில் கிறிஸ்தவ பாரம்பரியப்படி இயேசு பிறந்த இடமாக கருதப்படும் இயேசு பிறப்பு பேராலயம் உலகெங்கும் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முக்கியமான புனித தலமாகும். மனித வரலாற்றின் போக்கையே மாற்றிய இந்த திருத்தலம் தற்போது ஒரு மாபெரும் புனரமைப்பு பணிக்கு தயாராகி வருகிறது. கடந்த 600 ஆண்டுகளில் இந்த பேராலயத்தில் மேற்கொள்ளப்படும் முதல் விரிவான புனரமைப்பு இதுவாகும். இத்தாலியைச் சேர்ந்த ஒரு சிறப்பு தொழில்முறை நிறுவனம் இப்பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக இப்பேராலயத்தின் திரு அவை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இந்த திட்டத்தின் நோக்கம் பழமையான இந்த சரணாலயத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல, போர்கள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பெத்லகேம் நகரில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி அதன் பொருளாதாரத்திற்கு புத்துயிர் அளிப்பதும் இதன் முக்கிய நோக்கமாகும். இப்பேராலயம் குறித்த ஒரு முக்கியமான தகவல் என்னவென்றால், இது ஸ்டாட்டஸ் குவோ எனப்படும் ஒரு பழமையான உடன்படிக்கையின் கீழ் நிர்வகிக்கப்படுகிறது. கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் திரு அவை, அர்மேனிய அப்போஸ்தலிக்க திரு அவை மற்றும் கத்தோலிக்க திரு அவை ஆகிய 3 சமூகங்கள் இந்த பேராலயத்தை பகிர்ந்து கொள்கின்றன. இயேசு பிறந்த இடத்தை குறிக்கும் 14 முனைகளைக் கொண்ட வெள்ளி விண்மீன் அமைந்துள்ள பகுதி கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் திரு அவையின் பாதுகாப்பில் உள்ளது. ஒவ்வொரு சமூகத்திற்கும் தனித்தனியான இடங்களும் நேரங்களும் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் பராமரிப்பு பணி போன்ற எந்த ஒரு மாற்றத்திற்கும் 3 சமூகங்களின் ஒப்புதல் அவசியமாகும். எனவே இந்த புனரமைப்பு பணி ஒரு தொழில்நுட்ப சவாலாக மட்டுமன்றி பல்வேறு திரு அவைகளுக்கு இடையிலான மறைமாவட்ட ஒன்றிப்பு மற்றும் நல்லுறவிற்கும் ஒரு சிறந்த சான்றாக திகழும் என்பது குறிப்பிடத்தக்கது. என அன்பு நேயர்களை, இன்றைய நிகழ்வு அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.